சார் என்றால் என்னவென்றே தெரியாத வாரிசு அரசியல்வாதி உதயநிதி சாருக்கும் இந்த சார்கள் எல்லாம் சார் குறித்து பரப்பும் புரளியால் குழப்பத்தில் இருக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் தேர்தல் ஆணையம் நடத்தும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து தெளிவாக சொல்லுவோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஏற்கனவே 7-8 முறை நடந்துள்ளது. கடைசியாக 2004ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் இருக்கும் இறந்தவர்களின் பெயர்களையும் 2 இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களின் பெயர்களையும் நீக்குவதற்காகவும் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவும் இந்த பணி நடக்கிறது. இந்த பணியை செய்ய போவது தமிழக அரசில் பணியில் இருக்கும் அதிகாரிகள்தான். வேறெங்கோ இருந்து அதிகாரிகள் வரப்போவதில்லை. நம் மாநில அதிகாரிகள் செய்யும் பணியை இங்கிருக்கும் அனைத்து கட்சிகளின் பூத் லெவல் ஏஜென்ட்கள் கண்காணிக்கத்தான் போகிறார்கள். இது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய ஒரு பணி. அந்த பணியை செய்யக்கூடாது என்றுதான் ஸ்டாலின் சார் குதிக்கிறார். காரணம், ஊழல் குற்றச்சாட்டுகளில் அடுத்தடுத்து சிக்கி இருக்கும் தங்களது அமைச்சர் சார்களை காப்பாற்றுவதற்காக மக்களை அச்சுறுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். சரி, தேடிவிட்டு போகட்டும். நமக்கிருக்கும் ஒரே வருத்தம், இந்த பணிக்கு பெயர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதுதான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை என்பதை யாராவது துணை முதல்வர் உதயநிதி சாருக்கு புரிய வைக்க வேண்டும். எதை எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்பதே தெரியாமல் எதையாவது உளறுவதை பார்த்து நாடே கைகொட்டி சிரிக்கிறது. இவரையா தமிழக மக்கள் துணை முதல்வர் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என தேசிய அளவில் தமிழக மக்களுக்கும் பெரும் தலைக்குனிவாக இருக்கிறது. உதயநிதி சார், கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க சார், மானம் போகுது.